ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2015 ரிலீஸ் ஆன கூஸ் பம்ப்ஸுங்கிற ஒரு படத்தை பார்க்க போகிறோம். நிறைய பேர் புக்ஸ் படிப்பாங்க. புக்ஸ் படிக்கும்போதே அதில் கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கும். அப்படி அந்த புக்கில் இருக்கிற மேஜிக்கல் கேரக்டர்ஸ் வேர்வுல்ஃபாக இருக்கலாம், இல்லை ஜாம்பிஸாக இருக்கலாம், அதெல்லாம் உயிரோட வெளியே வந்துடும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்தோட கதையே. இது கூடயே ஒரு குட்டியான லவ் ஸ்டோரியும் காட்டுவாங்க. அதை படத்தில் பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட புதுசாக ஒரு சிட்டிக்கு வரான். இப்போ ஹீரோட அப்பா இறந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஊரில் ஹீரோட அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. வரும்போதே ஹீரோ பக்கத்து வீட்டில் யாரோ ஹீரோ பார்க்குற மாதிரி நோட் பண்ணுவான். மறுபடியும் அவங்க ஜன்னலை முடிப்பாங்க. இந்த வீட்டுக்கு எனக்கு வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைம்மான்ற மாதிரி ஹீரோ வேண்டாம் வெறுப்பாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோட ஆன்ட்டி அங்கே வந்துருவாங்க. உன்னை சின்ன வயசில் பார்த்தது எப்படி வளர்ந்துட்ட தெரியுமா, உனக்காக நான் ஒரு ஹேட் கொண்டு வந்திருக்கேன்னு ஹேட்டை கிஃப்டாக தருவாங்க. இதை பார்த்தா கோமாளின்னு நினச்சிருவானுங்களே அப்படின்ட்டு அதை போட்டுக்கிட்டு திங்ஸ் எடுக்க போவான். திங்ஸ் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுவான். அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு நல்லா கோமாளி மாதிரி இருக்க அந்த கேப்புன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவா. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே பேசவே தெரியாம, என்னோட பேர் ஜாக், இப்போ தான் இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கோம், உன்னோட பேர் என்னன்ற மாதிரி ஹீரோ அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அவரோட அப்பா உள்ளேருந்து குரல் கொடுப்பாரு. அந்த பொண்ணு ஓடி போயிடுவா. இந்த கேட்டை தாண்டி உள்ளே வராத, இல்லைனா உயிர் போயிடும்டான்ட்டு எல்லா அப்பா மாதிரியே மிரட்டுவார். முக்கியமாக என் பொண்ணு பக்கத்தில் வரவே கூடாதுன்ற மாதிரி வான் பண்ணிடுவார். சரியான பைத்தியமாக இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி ஹீரோ உள்ளே போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரரை மீட் பண்ண, அவர்னா கத்திக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவர் இங்கே சில வருஷம் ஆகுது, அவரை நான் அவ்வளோவா பார்த்ததே இல்லை, கொஞ்சம் வினோதமான ஆளுன்ற மாதிரி ஆண்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ கையில் அவனோட அப்பாவோட ஃபோட்டோ கிடச்சிரும். அதை பார்த்தோன்னா ரொம்ப சோகமாயிடுவான். சரி, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன்ற மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னும் அவன் அந்த விஷயத்த மறக்கலையான்ற மாதிரி ஆண்டி கேட்பாங்க. இல்லை, எப்படி அவனால் அவனோட அப்பாவை மறக்க முடியும், என்னாலையும் மறக்க முடியலன்ற மாதிரி அவங்க வருத்தப்படுவாங்க. அடுத்து ஹீரோ அவங்க அப்பா கூட பேஸ்பால் விளையாடின வீடியோ உட்காந்து ரூமில் பார்த்து வருத்தப்பட்டு இருப்பான். இதை வெளியேந்து ஹீரோட அம்மாவும் கேட்டு வருத்தப்படுவாங்க. அவனை டைவர்ட் பண்ணுறதுக்காக திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா, சீக்கிரமாக வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இதோ வந்துட்டேமான்ட்டு கேமராவை எடுத்து வச்சிருவான். ஹீரோ இப்போ மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறான். அதே ஸ்கூலில் தான் அவங்க அம்மாவும் பிரின்ஸிபால் வேலைக்கு வராங்க. சரி, ஒன்றா போகலாமான்ற மாதிரி அம்மா இறங்க போகும்போது டோரை லாக் பண்ணிடுவான். இல்லை, மொதல் நாளே என்னோட அம்மா பிரின்ஸிபால்னு பசங்களுக்குலாம் தெரிஞ்சு என்னை ஓட்டுறதுக்கா முடியாது, நான் முதல்ல போகிறேன், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கழிச்சு நீங்கள் கீழே வாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரியே வரேன், அப்போ இந்த ஊரை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்ட்டு அம்மா சொல்லுவாங்க. என்னை நல்லா பிளாக்மெயில் பண்ணுறீங்க, சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ நான் உடனே இறங்கிடுவேன்ட்டு அம்மா சொன்னோன்னே, சரி ஒத்துக்கிறேன், இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சிரிச்சுட்டு ஹீரோ இறங்கி கீழே போயிடுவான். ஃபர்ஸ்ட் நாள்லேயே ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான். பக்கத்தில் உட்காருவான். இவன் கொஞ்சம் பேக்கா மாதிரி இருப்பான், அதாவது ஒரு ஃபன் டைப்பு. பொண்ணுங்க கிட்ட பேசணுன்னு இவனுக்கு ஆசை, ஆனால் பேசவே வராது. உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு இல்லவே இல்லை. நம்ம ஸ்கூலில் பார்ட்டி நடக்கும், டான்ஸ் பார்ட்டி, அந்த டைமில் ஏதாவது பொண்ணை கூப்பிட்டு வரணும். ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்குன்ட்டு ஒரு பொண்ணு நடந்து போவா. ஹலோ அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கை காமிச்சா, ஹாய்டா கேன பையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுவா. உன்னை கேன நான் சொன்ன அந்த பொண்ணு, என்னடா உன்னை திட்டுறா நீ கேட்டுன்னு இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஆமாம், அவன் என்னை அப்படிதான் செல்லமாக கூப்பிடுவா. அடுத்து புது பிரின்ஸ்பலை அறிமுகப்படுத்துறாங்க. ஹீரோட அம்மா தான் மைக்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேச தெரியாமல் பசங்க முன்னாடி சொதப்புவாங்க. ஓச்சி, இந்த பிரின்ஸ்பால் என்னென்ன பண்ண போகிறாங்களோன்ட்டு அந்த பையன் பேசுவானா, அவங்க என்னோட அம்மாடா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். ஓ, உன்னோட அம்மாவா, ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்ற மாதிரி சமாளிக்க ஆரம்பிச்சிடுவான். அடுத்து வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ டஸ்ட்பினில் குப்பை கொட்டும் போது யாரோ சத்தம் போகிற மாதிரி இருக்கும். யார் இதுன்ட்டு திரும்பி பார்த்து ஹீரோ பயந்துருவான். பக்கத்து வீட்டு பொண்ணு தான் இருப்பா. என்ன சரியான பயந்தாங்கொலியாக இருக்க, எனக்கு வெளியே போகிறதுனா பிடிக்கும், அதுவும் என்னோட அப்பா இல்லாத நேரத்தில், நம்ம வெளியே போகலாமான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு பாப்பா. முதல்ல வரமாட்டேன், நான் நல்ல பையன்ற மாதிரி பேசி பாப்பா. சரி வரலன்னா விடு, நான் போகிறேன்ட்டு அந்த பொண்ணு போனோன்னே, அப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வந்துடுவான். சரி எங்கே போகிறேன்ட்டு ஹீரோ பயந்துக்கிட்டே வருவான். அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே போவா. ஐயோ, என்னை கூப்பிட்டு கொலை பண்ணுருவாளோ அப்படின்ட்டு ஹீரோ பயந்துக்கிட்டே இருப்பான். சரியான பயந்தவங்களையா இருக்கேன்ட்டு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணி ஹீரோ கூப்பிட்டு போவா. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு தீம் பார்க் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. லைட் ஆன் பண்ணோன்னே அந்த இடம் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இதை பட்ஜெட் இல்லாமல் கைவிட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச இடமே இது தான்ட்டு ஜெயிண்ட் வீல் மேலே ஏறிக்கிட்டு இருப்பா. ஹீரோக்கு உயரனா பயம் போல இருக்கு, பயந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ, நான் இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை ஸ்கூலில் தேடினேன், நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலன்ற மாதிரி கேட்பான். பரவாயில்லையே, என்னை ஸ்கூலில் தேடின போல இருக்குன்ற மாதிரி கேட்பா. இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு ஹீரோ ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி தெரியும். அந்த பொண்ணும் என்ன சொல்ல போகிற சொல்லுன்ற மாதிரி கேட்க ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருப்பா. உயிரோட கீழே இறங்கிடுவோமா அப்படின்னு ஹீரோ பயத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடுவா. அடுத்து வீட்டாண்ட வந்தோடனே ஹீரோ, இதே மாதிரி போனோன்னா என்னை கூப்பிடு, தினம் நான் அவன் கூட வரேன்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகேடா பயந்தாங்கொல்லின்ட்டு அந்த பொண்ணு போயிடுவா. அவளோட பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்திப்பா, என்னோட பேர் ஹேனான்ட்டு. அப்போ அந்த பொண்ணோட அப்பா இங்கே வந்தோடனே பயந்து உள்ளே ஓடிடுவா. மறுபடியும் ஹீரோவை பார்த்து, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா, அந்த லைனை தாண்டி இங்கே வந்தனா நீ காலிடான்ற மாதிரி மிரட்டுவார். அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரே சத்தம் வரும். அந்த பொண்ணு அவங்களோட அப்பாவும் சண்டை போடுற மாதிரி இருக்கும்.
அந்த பொண்ணு பயங்கரமா கத்துவா. அந்த சத்தத்தை கேட்டோன்னே நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? வேகமா அவங்க வீட்டுக்கு ஓடி போய் ஹேனாக்கு என்ன ஆச்சு, அவளை என்ன பண்றீங்கன்ற மாதிரி கத்துவான். ஹேனாவா? அப்படி யாருமே இங்க இல்லை, ஒழுங்கா இங்கேருந்து போன்ட்டு அவர் கதவு மூடிடுவாரு. ஹீரோ உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஹேனா பொண்ணுக்கு பிரச்சனை, போலீஸை கூப்பிட்டே ஆகணுன்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுவான். அடுத்து ஹீரோட அம்மா போலீஸ்காரங்களாம் வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன, என் வீட்டை சோதனை பண்ணோம் அவ்வளோதானே, உள்ளே வந்து சோதனை பண்ணிக்கிங்கன்ற மாதிரி உள்ளே விட்டுருவாரு. உள்ளே வந்து பார்த்தா டிவியில் ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு தான் இருக்கும். சத்தமாக டிவி வச்சு கேட்டால் பக்கத்து வீட்டிலேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்களா? டிவி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரி இவர் சொல்லுவார். போலீஸ்காரங்களும் சரி உங்கள் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அப்போது ஹீரோ இல்லை அவள் மேலே தான் இருப்பான்ட்டு மேலெல்லாம் போக ட்ரை பண்ணுவான். போலீஸ்காரங்க உங்கள் பையன் மேலே தான் தப்பு, ஒழுங்காக இவனை கண்டித்து வீட்டில் வைங்கன்ற மாதிரி ஹீரோட அம்மாவுக்கு வார்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஸ்கூலில் வந்து டான்ஸ் பார்ட்டி இன்னைக்கு நைட்டு நடக்கும்போது ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை தனியாக விட்டு போகக்கூடாதுன்ட்டு அவங்களோட ஆன்ட்டியை கூப்பிட்டுருப்பாங்க. இவனை கொஞ்சம் பார்த்துக்க, வினோதமாக நடந்துக்கிறான், நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணுன்ற மாதிரி அவங்க அம்மா கிளம்பி போயிடுவாங்க. ஆன்ட்டி வந்து ஹீரோவோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்போ பக்கத்து வீட்டில் பார்த்தா ஹேனா வந்து அவங்க அப்பாவோட சண்டை போடுறதை பார்த்துருவான். எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, என்னோட ரூமில் போய் படிக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோ அவனோட ரூமுக்கு போயிடுவான். அடுத்து ஹீரோ வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. இருக்கவே இருக்கான்னு என் ஃப்ரெண்டுக்காரன் இழிச்சவன் அவனுக்கு ஃபோன் அடிச்சு, பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க டான்ஸுக்கு போகிறதுக்கு, என்னோட வீட்டுக்கு கிளம்பி வான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான். அவன் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா ஐயா பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்ட்டு உள்ளே வருவான். டேய் இந்த பக்கம் வாடான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுவான். டேய் கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்காண்டா, எங்கடா பொண்ணுங்கன்ற மாதிரி வருவானா? பொண்ணு தானே கேட்டேன், அவள் பக்கத்து வீட்டில் இருக்கா, அவரோட அப்பா விடாமல் வீட்டில் அடைச்சி வச்சிருக்காரு, அவளை எப்படியாவது காப்பாற்றினா நம்ம டான்ஸ் பார்ட்டிக்கு போகலான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கான்ற, அப்போ எனக்குன்ற மாதிரி கேட்பான். முதல்ல அந்த பொண்ணை காப்பாற்றலான்டான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி அவரோட அப்பா இருக்காருன்ற மாதிரி பயப்படுவான். இதுக்கு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ண மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இந்நேரத்துக்கு அவர் கிளம்பி போயிடுவாருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா வந்து கார் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. சரிவா உள்ளே போகலான்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பேஸ்மெண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவான் ஹீரோ உடச்சி. எப்படியோ நீ இங்கே இரு, நான் உள்ளே போகிறேன்ட்டு ஹீரோ போவான். அந்த பையன் பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்பான். ஹீரோ உள்ளே போகும்போது அவனும் பின்னாடி வந்து நின்றுவான். கீழே பார்த்தா ஃபுல்லாக ட்ராப்ஸாக இருக்குங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ பயந்துருவான். ஹேனான்னு தேடி பார்த்தா மேலே மாடியில் சத்தம் வர மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா ஒரு புக் ஷெல்ஃபு ஃபுல்லாக புக்ஸாக இருக்கும். ஆனால் வித்தியாசமாக அந்த புக்கை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க, சாவி தனியாக இருக்கும். எதுக்கு இந்த புக்கெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க? இந்த புக்ஸை நான் நிறைய படிச்சிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கார சொல்லுவான். இதில் இருக்கிற கதை எல்லாமே கூஸ் பம்ப்ஸான கதைகள், இது எல்லாமே மிரட்டலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பூட்டை எப்படியாவது திறக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் பேசுவான். அட பாவி, இப்போ என்ன அந்த பூட்டை திறக்கணும் அவ்வளோதானேன்ட்டு அங்கே இருக்கிற சாவியை எடுத்து ஹீரோ போட்டு திறந்துருவான். திடீர்னு பார்த்தா யாரோ இவங்க 2 பேரும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹேனா தான் வந்திருப்பா. என்னோட வீட்டுக்குள்ளே என்னடா பண்ணுறன்ற மாதிரி 2 பேரையும் திட்ட ஆரம்பிச்சிருவா. இல்லை உன் அப்பா உன்னை டார்ச்சர் பண்ணுறாருன்னு நினச்சி தான் நாங்கள் உள்ளே வந்தோன்ட்டு ஹீரோ பேசுவான். ஃப்ரெண்டுக்காரன் அவன் பேரெல்லாம் சொல்லி பொண்ணுக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு இருப்பா. அவள் உடனே எந்த புக்கையும் தொடலைன்ற மாதிரி பயந்து கேட்பா. ஒரே ஒரு புக்கை மட்டும் திறந்தோன்ட்டு அந்த புக்கை கீழே அந்த ஹீரோ எடுக்க போவான். வேணான்ற மாதிரி அந்த பொண்ணு கத்துறதுக்குள்ளே அந்த புக்கை திறந்துருவான். அந்த புக்கிலேருந்து வெளிச்சம் வந்து எல்லாருமே தள்ளி விட்டுரும். பார்த்தா அந்த புக்கில் இருக்க எழுத்து இங்க் எல்லாமே பறந்து அதுலேருந்து ஒரு கொரிலா வரும் பாருங்களேன். அந்த குரங்கு வேற பனி குரங்கு மாதிரி இருக்கும். ஐயோன்ட்டு ஃப்ரெண்டுக்காரெல்லாம் உச்சா போகாத குறைதான், என்னது இதுன்ற மாதிரி ஹீரோ பயந்துக்கிட்டு இருப்பான். சத்தம் எதுவும் போடாதீங்கன்ட்டு அந்த பொண்ணு சொல்லும் போதே ஃப்ரெண்டுக்காரன் சத்தம் போட்டுருவான். அது ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு லைட்டை தட்டி விடும். அங்கே இருக்கிற புக்கு எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துடும். ஃப்ரெண்டுக்காரனை இடிக்க போகும்போது ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காரனை காப்பாற்றிடுவான். அந்த குரங்கு வீட்டை விட்டு கீழே விழுந்து ஓடிடும். உடனே அந்த பொண்ணு என் அப்பா என்னை கொல்ல போறாருன்ட்டு அங்கே இருக்கிற புக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. இவங்க எல்லாருமே வெளியே போனோன்னா ஒரு புக்கோட லாக் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது சொல்லுன்ட்டு ஹீரோ பின்னாடி வந்து கேட்டுன்னு இருப்பான். இங்கே பாரு, தேவையில்லாமல் புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன், என் அப்பா என்னை கொல்ல போறாரு, அந்த கொரிலாவை பிடிச்சே ஆகணுன்ற மாதிரி அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஃப்ரெண்டுக்கான ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு வேணாண்டான்ற மாதிரி அழுவத குறையா நிற்பா. இல்லை அந்த பொண்ணை நான் காப்பாற்றி ஆகணுன்ட்டு ஹீரோ ஓடனோடனே வேற வழி இல்லாமல் ஃப்ரெண்டுக்காரனு கூட ஓடி வந்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை பிடிச்சி இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போவாங்க. என்னை விடுங்க, இந்த புக்கை வச்சு தான் அடைக்கணுன்ட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணோன்னே அந்த குரங்குக்கு அந்த சத்தம் கேட்டுரும். உடனே இவங்களை அடிக்கிறதுக்காக ஓடி வரும். அந்த புக்கு கீழே விழுந்துரும். அந்த குரங்கு அந்த புக்கை தாங்க எடுக்க பார்க்கும். ஹீரோ எப்படி அந்த புக்கெல்லாம் தட்டி விட்டுருவான். கடைசியாக அந்த குரங்கை ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க டோரை லாக் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அந்த குரங்கு அந்த டோரையே உடச்சி இவங்க 3 பேரையும் கொல்றதுக்காக பக்கத்தில் வரும். அப்போது திடீர்னு பார்த்தா அந்த குரங்கு வந்து மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிடும். இங்கா மாதிரி அந்த புக்குக்குள்ளே யாரோ அந்த குரங்கை அடைச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா தாங்க புக்கில் குரங்கு அடைப்பாரு. ஒழுங்கா எதுவுமே பேசாமல் என்னோட காரில் ஏறுங்கன்ற மாதிரி கத்துவார். அடுத்து காரில் எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த புக்கை எதுக்கு ஓப்பன் பண்ணீங்க, இந்த பசங்க எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்தாங்க, இந்த பசங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்களான்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்பா தப்பாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி பொண்ணு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவா. ஹீரோ வந்து ஹீரோனியோட அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் அவர் தானே அப்படின்ட்டு ஃபேமஸான புக் ரைட்டரோட பேரை சொல்லுவான். இல்லை அவர் நான் கிடையாதுன்ற மாதிரி அவர் சமாளிப்பார். ஓ அப்படியா, அவரோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அதை படிக்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் சரியான காப்பி ரைட்டர்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உடனே காரை அவர் சடன் பிரேக் அடிச்சுட்டு
என்ன வார்த்தை சொன்னேன், என்னோட புக்ஸை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுவேன் தெரியுமா, அதில் கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குன்ற மாதிரி கோவப்படுவார். சரி சரி தெரியுன்ற மாதிரி ஹீரோ ஒத்துப்பான். இப்போ தான் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் புரியுது, இவர் ஃபேமஸான ஒரு புக் ரைட்ரு, அவரோட அடையாளத்தை மறைச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அவரா, உங்களோட புக் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அவன்ட்டு வாண்டடாக ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அந்த ஃபோட்டோ கொஞ்சம் காட்டம்பா அப்படின்ட்டு போனை பிடிங்கி வெளியே தூக்கி போட்டுருவாரு. அடுத்த வீட்டாண்ட காரை கொண்டு போயிட்டு, நாங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுறோம், நீங்கள் ஒழுங்காக உங்களோட வீட்டுக்கு போங்க, ஆனால் நம்ம இந்த ஊரை காலி பண்ணி கிளம்பி ஆகணுன்ற மாதிரி பொண்ணுக்கிட்ட அப்பா சொன்னோன்னே அந்த பொண்ணு ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவா. பசங்களும் பின்னாடியே வந்து இங்கே என்ன நடக்குது, அந்த புக்கிலேருந்து எப்படி அப்பேற்பட்ட ஒரு மிருகம் வந்தது, எனக்கு சொல்லி ஆகணுன்ற மாதிரி கோவப்படுவாங்க. சரி சொல்கிறேன், என்னோட சின்ன வயசில் நான் லோன்லியாக தான் இருந்தேன், எனக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது, இந்த உலகத்துலேருந்து நான் ஒதுங்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் புத்தகங்களை எழுத ஆரம்பித்தேன், புத்தகங்களில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு உருவாக்கினேன், அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸையும் உருவாக்கினேன். திடீர்னு ஒரு நாள் அந்த புக்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சு. இப்போ நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறோன்ட்டு இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணணுன்ட்டு உள்ளே போயிட்டுருப்பாரு. அப்போது பார்த்தா ஒரு புக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்குமா. இதை பார்த்தோன்னே அந்த ஃப்ளாப்பி வெளியே வந்துட்டானா அப்படின்ட்டு பயந்துருவாருங்க இவர். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு பப்பட் பொம்மை மாதிரி ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கீங்க அப்பா, உங்களை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு, என்னை புக்குக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுவான். ஃப்ளாப்பி கோவப்படாத, நம்ம பேசிக்கலான்ற மாதிரி இவர் பேசும்போது அவன் மறைஞ்சி வேறு இடத்துக்கு வந்துடுவான். என்ன வேலைக்குப்பா இப்போ என்னை வெளியே எடுத்திருக்கீங்க, இந்த ஊரையே நம்ம நாஸ்தி பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்பான். ஆமாம் ஃப்ளாப்பி, இந்த ஊரையே நம்ம நாஸ்தி பண்ணிடலான்ட்டு அவர் பேசிக்கிட்டே புக் எடுக்க ட்ரை பண்ணுவார். இப்போ எதுக்கு அந்த புக்கை எடுக்கிறீங்க, என்னை அடைச்சி வைக்க போகிறீங்களா அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் அந்த புக்கை அவன் கையில் எடுத்துப்பான். கையில் எடுத்து இதுக்கப்புறம் என்னை அடைக்க முடியாதுன்ட்டு அந்த புக்கை கொளுத்தி போட்டுருவான். இத்தனை வருஷமாக என்னை புக்குக்குள்ளே அடைச்சி வச்சு விளையாடினது போதும், இதுக்கப்புறமா நான் கதை எழுதுறேன், உங்களை வச்சு விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த நொடி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவான். சரி போயிட்டானேன்ட்டு திரும்பி பார்த்தா இங்கே இருக்கிற மொத்த புக்கையும் தூக்கிட்டு போயிருப்பான். மொத்த மிருகத்தையும் அவர் ரிலீஸ் பண்ண போகிறான்ட்டு அவர் பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவன் ஒரு மிருகமாக ரிலீஸ் பண்ணி புக்கை எல்லாத்தையுமே எரிச்சு போட்டு காரை எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்குள்ளேயே ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி போட்டு போயிருக்கா. சாண்டா பொம்மைங்க மாதிரி இருக்கும், எல்லா பொம்மைங்களும் ஒன்றா வந்து நின்றுட்டு இருக்குமா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து விளையாட்டு பொம்மைங்கன்னு சொல்லுவான். உடனே கத்தியை தூக்கி வீசும். கொலகார பொம்மைங்களா இருக்கே அப்படின்ட்டு இவங்க பயந்து இங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. மொத்த பொம்மைங்களும் இவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை போட்டு உடனே உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஹீரோனியோட அப்பாவெல்லாம் கட்டி எரிக்கவே கொண்டு போயிடும். அந்த பொம்மை எல்லாத்தையுமே அடித்து உடச்சி அவரை காப்பாற்றிடுவாங்க. சரி நம்ம தப்பிச்சிட்டோம் போல இருக்குன்னு நினச்சா உடஞ்ச எல்லா பொம்மையும் மறுபடியும் ஒன்றும் சேருமா. பேஸ்மெண்ட் வழியாக நம்ம தப்பிச்சிடலான்ட்டு ஹீரோ கூப்பிடுவான். ஆனால் பேஸ்மெண்ட் டோரும் பூட்டி இருக்கேன்னு அவர் சொல்வார். நான் அது வழியே தான் வந்தேன் வாங்க அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிடுவான். வெளியே வந்து பார்த்தா ஒரே சாம்பலாக பறந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா புக்கையும் அந்த ஃப்ளாப்பி எரிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் விடுவிக்க போகிறான். எப்படியாவது இது நம்ம தடுத்தே ஆகணும், புக்குக்குள்ளே இல்லைன்னா மான்ஸ்டர்ஸை அடைக்கவே முடியாதுன்ற மாதிரி அவர் பயப்படுவார். இந்த பக்கம் அந்த பொம்மை போகிற வழியில் செல்ஃபோன் டவரை வந்து ஒரு செடியை வச்சு உடச்சி விட்டுரும். எல்லா புக்ஸையும் ஓப்பன் பண்ணி ஊரையே காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு புக்லேயும் வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் இருக்குது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடும். அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களை ஏலியன்ஸை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் நம்ம ஹீரோட ஆன்ட்டியை காமிச்சா ஒரு நாய்க்குட்டி கதை ஒன்று வந்து நிற்கும். ஹே நாய்க்குட்டி, நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு என்ன தண்ணி வேணுமா, உன்னோட ஓனர்கிட்ட நான் கொண்டு போய் உன்னை சேர்க்குறேன் அப்படின்ட்டு தண்ணி எடுக்க உள்ளே போவாங்க. அந்த நாய்க்குட்டி பார்த்தா பறந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தா அது மான்ஸ்டரா மாதிரி கத்துமா. அவங்க கொஞ்ச நேரத்தில் பயந்துருவாங்க. அடுத்து இவங்க 4 பேரும் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தா சிட்டி ஃபுல்லாகவே ரணகலமாக இருக்கும். அதில் ஒருத்தர் உறைஞ்சி போயிருப்பாரு. ஐயோ என்னோட அப்பான்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஓடுவான். ஐயோ இவன் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சான்னு எல்லாம் வருத்தப்படுவாங்க. சாரி கைஸ், இவர் என்னோட அப்பா இல்லை, தெரியாமல் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அந்த ஃப்ளாப்பி இந்த ஊரி அழிக்காமல் விட மாட்டான், புக்ஸ் இல்லாமல் அவங்கள அடைக்கவே முடியாதுன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருப்பாரு. ஹீரோ இதை கேட்டோன்னே அப்போ இன்னொரு புக்கை எழுதுங்க, எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஒரே புக்கில் அடைங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அது அவ்வளோ ஈஸி இல்லைன்ற மாதிரி அவர் கோவப்படுவார். வேறு ஏதாவது அப்போ நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்களான்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நான் சொல்கிறது தான் பிளானு, ஒரு புக்கை எழுதுங்க, நான் இங்கேருந்து ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஹீரோ கம்ப்யூட்டர் எடுக்க போவான். இல்லை என்னோட டைப்ரைட்டரில் தான் நான் எழுதி ஆகணும், இது வரைக்கும் நான் எழுதின எல்லா புக்குமே அதில் தான் எழுதியிருக்கேன், அந்த டைப்ரைட்டரில் தான் உயிர் தர முடியுன்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். சரி அப்போ அது எங்கே இருக்குது, போய் நம்ம எடுக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அடுத்த சீன்லேயே ஹீரோட ஸ்கூலில் எல்லாருமே டான்ஸ் பார்ட்டியில் இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் அது இருக்கு போல இருக்குது. அப்புறம் காரை எடுத்துக்கிட்டு வேகமாக இவங்க போயிட்டே இருக்கும்போது காருக்கு முன்னாடி ஏதோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா இன்விசிபிள் பாய் வந்திருப்பான். ஐயையோ அவன் நம்மளை டார்ச்சர் பண்ண போகிறான்ற மாதிரி இவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து ஃப்ரெண்டுக்காரனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை எப்படியோ பிடிச்சி காரை விட்டு தூக்கி தூரம் போட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு இருப்பாரு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க பயந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது எதிரில் பெரிய வெட்டுக்கிளி வரும். இதை பார்த்த உடனே காரை யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஓடு. கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகி கீழே கவுந்துரும். அந்த மான்ஸ்டர் காரை எடுத்து பார்த்தா காருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருந்த மால்குள்ளே எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. சரி இங்கேருந்து எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான்.
ஹீரோனி உடனே சுடுகாட்டு வழியா போனா ஈஸியா போயிடலான்ற மாதிரி கூப்பிட்டு போவா. இதை கேட்டவொன்னே அப்பா எப்படி உனக்கு வழி தெரியுன்ற மாதிரி கோவப்படுவாரு. அப்பா நீங்க தூங்கின பிறகு நான் ராத்திரியில இந்த ஊரை சுத்தி பாப்பேன்ற மாதிரி பொண்ணு சொல்லுவா. ஒரு அப்பங்காரன் தூங்கும்போது நைட்ல பொண்ணுக்காரி ஊர் சுத்துறா, எப்பேற்பட்ட பொண்ணா இருப்பான்ற மாதிரி அப்பா கோவப்படுவாரு. உங்க வளர்ப்பு தானே அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கார சொல்லுவா. வாயை மூட்டு வாடான்ட்டு இவர் கோவமா கூப்பிட்டு போவாரு. ஹீரோட தலையில வந்து சின்னதா காயம் இருக்கும். ஹீரோனி தான் அதை தொடச்சு விடுவா. இவங்களுக்குள்ள அழகா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காதல் பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த மால்குள்ள வந்து வேர்வல்ஃப் சாப்பிட்றதுக்காக பொருளை தேடிட்டு இருக்கோம். இதை பார்த்து உடஞ்சி போய் 3 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கார வந்து ஜூஸ் பாட்டில் திறந்துருவான். வேர்வல்ஃப் இவங்க பக்கம் திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். இவங்க பயந்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வேற வழி இல்லை போல இருக்குன்னு அங்கேருந்து ஓடும்போது வேர்வல்ஃப் கிட்ட மாட்டிப்பாங்க. வேர்வல்ஃப் விடாம இவங்களை விரட்டிக்கிட்டே வரும். இவங்க வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணிடுவாங்க. அப்போ கூட அது கதவை உடச்சிக்கிட்டு தாங்க வந்துகிட்டு இருக்கும். நம்ம காலி போல இருக்குன்னு பயந்துகிட்டே இருக்கும்போது ஆன்டிகாரி வந்து வேர்வல்ஃபை அடிச்சு தள்ளிடுவாங்க. இந்த ஊருக்கு என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி ஆன்டி பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனியோட அப்பாவை பார்த்தோன்னே அமைதியாயிட்டு அவங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கோம். கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு இந்த கொடுமையை நல்லா தாங்க முடியல, ஆன்ட்டி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஆபத்து இருக்குது, போலீஸை வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிடுவான். சரி ஓகேன்ட்டு ஆன்ட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இவங்க சுடுகாட்டு வழியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனி வந்து பயப்படாத பயந்தாக்குள்ளின்ட்டு ஹீரோ கிட்ட விளையாட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோனியே ஒரு சிலையில் ட்ரெஸ் மாட்டோன்னு அவள் பயந்து கத்த ஆரம்பிச்சிருவா. ஒன்றும் பயப்படாத, அது சும்மா சிலைதான்ற மாதிரி ஹீரோ காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோனி வந்து ஹீரோ பக்கத்தில் இருப்பாளா, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி 2 பேரும் முத்தம் தர மாதிரி பக்கத்தில் போய்ப்பாங்க. அப்போ ஹீரோனி மேலே வந்து நிலா வெளிச்சம் படும். அவள் வந்து அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிச்சிருவா. இது ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பயந்துருவான் கொஞ்ச நேரத்தில். என்னாச்சு, ஏன் தூரமாக போகிறன்ற மாதிரி அவள் கேட்பா. இல்லை ஒன்றும் இல்லை, வா நம்ம போகலான்ட்டு ஹீரோ போகும்போதே ஒரு ஜாம்பி வந்து ஹீரோட காலை பிடிச்சிடும். மண்ணுக்குள்ளேருந்து ஜாம்பிஸாக எந்திரிச்சு வருமா. எல்லாருமே ஓடுங்கிறான்ட்டு 4 பேரும் கதறி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டை வந்து கட்டி வச்சிருப்பாங்க செயினால. 3 பேரும் பூந்து போயிடுவாங்க. ஹீரோனியோட அப்பா தான் குண்டாச்சே மாட்டிப்பாரு. என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்படியாவது போயிருங்கன்னு சொல்லுவார். இந்த இடத்துல சரியான காமெடி. ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப தேங்க்ஸ், அப்போ நான் கிளம்புறேன் ஓடிடுவான். அட பாபி, ஒரு பேச்சுக்கு சொன்னால் விட்டு ஓடுறியா, வந்தனா உன்னை கொன்றுவேண்டான்ற மாதிரி கோவப்படுவார். ஹீரோ கஷ்டப்பட்டு இழுத்து அவரை வெளியே போட்டுருவான். அவர் கீழே விழுந்த உடனே அந்த பொடிப்பையில நான் சும்மாவே விட மாட்டேன்டான்ட்டு அவனை தான் துரத்திக்கிட்டு ஓடுவார். இந்த பக்கம் ஆன்ட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. வந்தவொடனே மைக் மூலமா வந்து போலீஸ்காரங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கூலை நோக்கி தான் ஹீரோனியோட அப்பாலாம் போயிருக்காருன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இதை வந்து அந்த பொம்மை இங்கேருந்து கேட்டுரும். நான் கேட்டுட்டேன், இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களான்ற மாதிரி அந்த பொம்மை சொல்லும். பார்த்தா அந்த ஏலியன்ஸ் வந்து அவங்களையும் ஷூட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடும். இப்போ அந்த ஃப்ளாப்பி பொம்மைக்கு ஹீரோனியோட அப்பா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போகலாமான்ற மாதிரி அவன் கிளம்புறான். இப்போ நம்மளோட டைப்ரைட்டரை நம்ம தேடி ஆகணும், ஃப்ளாப்பி எப்படி இருந்தாலும் என்னை தேடி வருவான்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோனி வந்து ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு போய் தேடிக்கிட்டு இருப்பா. ஹீரோ அவரை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அவளுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்பான். என்ன தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்பாரு. அவளும் புக்கில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான்ட்டு அவளுக்கு தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இந்த இடத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க. அந்த பொண்ணே ஒரு புக்கில் இருக்கிற கேரக்டர் தான். இல்லை அவளுக்கு தெரியாது, அவள் உண்மைன்னு தான் அவளை நினச்சிக்கிட்டு இருக்கா. உன்னோட வயசில் இருக்கும்போதே நான் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ ஆரம்பித்தேன். என்னோட தனிமையை என்னால் தாங்கிக்க முடியாமல் தான் என்னோட பொண்ணை நான் உருவாக்கினேன். அவள் வந்த பிறகு தான் என்னோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோவும் அதை புரிஞ்சுப்பான். என்னோட அப்பாவை இழந்து நானும் தனிமையில் தான் கஷ்டப்பட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் ஹீரோனி வந்து டைப்ரைட்டரை கண்டுபிடிச்சாச்சு, வாங்க புக் எழுத போகலான்ற மாதிரி 2 பேரையும் கூப்பிட்டு போயிடுவா. சரி எங்கேயாவது போய் உட்காந்து எழுதணுன்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ உடனே தொடர முடியும்ட்டு எழுதி முடியான்ற மாதிரி சொல்லுவான். என்ன நினைக்கிற, ஒரு புக் எழுதுறது அவ்வளோ ஈஸியா? கூஸ் பம்ப்ஸ் நிறைய கொட்டி கிடக்கணும். அதில் நீங்கள் பசங்கிட்ட சொல்லி பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள், நான் தனியாக போய் புக்கு எழுதி ஆகணும்ட்டு அவர் தனியாக கிளம்பி போயிடுவார். இந்த பக்கம் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரும்போது ஹீரோனி இது எல்லாத்தையுமா பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆவா. இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்படி தான் இருக்குமா பார்ட்டினான்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பா. ஆமாம் கண்டிப்பாக நம்ம டான்ஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்ட்டு ஹீரோ அவங்க அம்மாவை முதல்ல போய் பார்ப்பான். ஃப்ரெண்டுக்கார உடனே மைக் வாங்கிட்டு, காய்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருப்பான். எல்லாருமே அமைதியாக கேட்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோவும் மேலே ஏறி வந்துடுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு சொல்ல தெரியல, என் ஃப்ரெண்டு சொல்லுவான்ற மாதிரி ஹீரோ கிட்ட மைக்கு கொடுத்துருவான். இங்கே பாருங்கள் காய்ஸ், இதை கேட்க கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். இந்த சிட்டி ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கு, எல்லாரையும் அது கொண்டுகிட்டு இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டவுடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோட அம்மா கூட ஏன் இப்படி பண்ணுற இறங்குன்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு குண்டு பையன், சும்மா விளையாடாத, மான்ஸ்டர்ஸ்னால் நாங்கள் பயந்துருவோம்மான்ற மாதிரி கிண்டலாக பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ வெளியே திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அவனே பயந்து பேசுவான். வெளியே ஒரு பூச்சி எல்லா காரையும் சாப்பிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். உடனே வெட்டிக்கிளி அவனே பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். இதை பார்த்த உடனே தான் எல்லாருமே பயந்துருவாங்க. அந்த வெட்டிக்கிளி அந்த பில்டிங் மேலே எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கும். காரில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ஃப்ளாப்பி பொம்மை உட்காந்துக்கிட்டு விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொம்மைங்க எல்லா புக்ஸையும் எடுத்து கலெக்ட் பண்ணி கீழே வச்சிரும். உடனே ஒரு பொம்மைக்கிட்ட அவன் சாவியை கொடுத்தோடனே ஒரு பொம்மையாக புக்கை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கும். மொத்த புக்கையும் திறந்து எல்லா புக்கையும் கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா மான்ஸ்டர்ஸும் இப்போ வெளியே வந்துடுச்சு. இந்த பக்கம் ஹீரோனியோட அப்பா சீரியஸாக கதை எழுதிட்டு இருக்காரு.
பசங்க எல்லாருமே உள்ள வர டோர் எல்லாத்தையுமே அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஒன்று சேர்த்து, என்னுடைய நண்பர்களே, நம்ம சந்திக்க எத்தனை வருஷமாயிருக்கு, இதுக்கப்புறமும் நம்ம புக்கில் வாழணுமா, அந்த புக்கை எழுதினவனை கொன்னுட்டாலே போதும், போங்க, அவன் அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கான்ட்டு சொன்ன உடனே எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த ஸ்கூலை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலையே உடச்சிக்கிட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிடும் எல்லா மான்ஸ்டர்ஸும். ஒருத்தன் ஒரு பொண்ணை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போக ட்ரை பண்ணுவான். அந்த பக்கம் வேர்வுல்ஃப் வந்துடும். வேர்வுல்ஃபை பார்த்தோம்னா அந்த பொண்ணை விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான். அந்த பொண்ணு பயந்து அங்கே நின்றுக்கிட்டு இருப்பா. உடனே அந்த பொண்ணை வந்து ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்து காப்பாற்றுவான். அது மேலே எகிரி அதை வந்து கடிச்சிடுவான். கடிச்ச உடனே அந்த வேர்வுல்ஃபு எரிய ஆரம்பிச்சிடும். அவனை கீழே தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடிடும். அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு, என்னோட உயிரை நீ காப்பாற்றிருக்க, எப்படி நீ பண்ணுன்ற மாதிரி கேட்பான். என்னுடைய பல்லில் ஒரு பல்லு வெள்ளி பல்லுன்ற மாதிரி அவன் காட்டுவான். அதனால தான் அதுக்கு ஒத்துக்கல போல இருக்குன்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பையனை கட்டி பிடிச்சிருவா. ஐயா அப்படின்ட்டு அந்த பையன் சந்தோஷமா இன்னொரு தடவை அப்படின்ட்டு கேட்க வரும்போது அந்த பொண்ணு முத்தம் வேற கொடுத்துருவா. இன்னொரு தடவை கட்டி பிடிப்பேன்ட்டு கேட்கலான்னு வந்தேன், முத்தமே கொடுத்துட்டுன்ற மாதிரி அந்த பையன் சந்தோஷப்படுவான். ஒரு வழியாக ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிட்டா. இந்த பக்கம் ஹீரோனையும் புக்கு அவர் எந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னு பார்க்கலான்ட்டு அவரை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஃப்ளாப்பி பொம்மை வந்துட்டு, என்ன அடைக்கிறதுக்காக புக்கை எழுதிக்கிட்டு இருக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு அந்த சூட்கேஸை முடி அவரோட விரலையே நசுக்கி உடச்சி விட்டுரும். ஹீரோனையும் அங்கே வந்தோன்னா அந்த பொம்மை இங்கேருந்து கிளம்பி போயிடும். அவன் என்னோட விரலை உடச்சிட்டான்ற மாதிரி விரலை கட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ மைக்கில் ஒரு டீச்சர் வந்து எல்லாரும் ஒரே ரூமுக்கு போங்க, அப்போ தான் சேஃப்ன்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோடனே நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணுன்ட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோனியோட காலை வந்து ஒரு செடி பிடிச்சி வலிச்சிக்கிட்டு இருக்கும். ஹீரோ அந்த செடிக்கிட்ட வந்து ஹீரோனியை காப்பாற்றிடுவான். மறுபடியும் ஹீரோனி மேலே வந்து நிலாவோட வெளிச்சம் பட்டோன்னா அவள் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடுவா. இதை எல்லாருமே பார்த்துருவாங்க. டேய் அவளும் ஒரு, எனக்கு தெரியும், நீ அதை பற்றி பேசாத, வா நம்ம இங்கேருந்து ஓடலான்ற மாதிரி ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே போய் கதவை முடிப்பாங்க. ஹீரோனியோட அப்பா, அந்த ஃப்ளாப்பி என்ன தான் பிடிக்கணும்னு நினைக்கிறான், நான் இங்கேருந்து போயிட்டா இந்த பசங்களாம் சேஃப் ஆகிடுவாங்க, நான் இங்கேருந்து போகிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ கூட ஃப்ரெண்டுக்காரன் வந்து, நல்ல முடிவு, உங்களோட உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லுவான். உன்னை கொன்றுவலான்ற மாதிரி மறுபடியும் அவர் கத்த ஆரம்பிச்சிடுவார். அப்போ ஹீரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற ஸ்கூல் பஸ்ஸை வந்து இவர் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டு இருக்காரு. தப்பிச்சு போகணும்னு நினச்சா உங்களை விட்டுருவேணா அப்படின்ட்டு அந்த பொம்மை எல்லா மான்ஸ்டர்ஸையும் திருப்பி விட்டுறான். மொத்த மான்ஸ்டர்ஸும் அந்த வண்டியை துரத்த ஆரம்பிச்சிருது. அந்த வெட்டுக்கிளி பறந்து போய் அந்த வேனையை தட்டி விட்டு கீழே விழ வச்சிருது. எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த வேனுக்குள்ளே போய் பார்த்தா வேனுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா வேற ஒரு வேனை எடுத்துக்கிட்டு தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சா, விடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்பாரு. இல்லை இன்னும் விடியலன்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்தா இந்த மான்ஸ்டர்ஸ் கதவை திறக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கு போல இருக்கு. அது வெடிஞ்சு எல்லாருமே இங்கு மாதிரி செதறிடுவாங்க. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம புக்கை எழுதி ஆகணுன்ற மாதிரி இவர் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்க எங்கே போகிறாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற தீம் பார்க்குள்ளே தான் போகிறாங்க. இந்த பக்கம் வெடிஞ்ச எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்கு தானே மறுபடியும் உயிரோட வந்துடும். அந்த வேர்வுல்ஃபை பார்த்து உன்னோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி அவரை கண்டுபிடின்ற மாதிரி சொல்லிடுவான். அந்த புக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஹீரோ கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே அதை டைப் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கான். உடனே அந்த பொம்மை அந்த பக்கம் வந்துட்டு, என்ன புக்குக்குள்ளே அடைக்க ட்ரை பண்ணுறீங்களா, உங்களை அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த புக்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு புக்கை ஓப்பன் பண்ணிடுறான். அந்த புக்குக்குள்ளேருந்து ஜெல்லி மான்ஸ்டர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. உடனே புக்கை எப்படியாவது எழுதி நீ முடி, நான் இந்த மான்ஸ்டரை சமாளிக்கிறேன், அவனுக்கு நான் தான் வேணுன்ற மாதிரி அவர் கீழே நின்றுவார். இவங்க 3 பேருமே உயரமான இடத்துக்கு போகணுன்ட்டு அந்த ஜெயிண்ட் வில் மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. மேலே ஏறி உட்காந்து ஹீரோ புக்கை எழுதிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜெல்லி மான்ஸ்டர் வச்சு இவரை அவன் சிற பிடிச்சிருவான். இதே மாதிரி தானே நாங்களும் புக்குக்குள்ளே அடைஞ்சிருந்தோம், இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு அவரோட கையை பார்த்தா புக்கு இருக்காது. அந்த புக்கு எங்கே, அவங்க கிட்ட தான் அந்த புக் இருக்கும். புக்கை வாங்குங்கன்னு சொன்னோடனே எல்லா மான்ஸ்டரும் அந்த வீல் மேலே ஏற ஆரம்பிச்சிரும். ஹீரோ வேகமாக எழுதி ஒரு வழியாக புக்கை எழுதி க்ளோஸ் பண்ணிடுவான். அதுக்குள்ளே எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த வீல் மேலே ஏறுறதுனால அந்த வீல் உடஞ்சி அப்படியே உருண்டு போயிட்டு இருக்கும். கத்திரிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அந்த வீல் நின்னோடனே சேஃபாக கீழே இறங்கிடுவாங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே வரப்போகுது, அந்த புக்கை திறந்து அந்த மான்ஸ்டர்ஸை சரப்புடின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. இல்லை ஹேனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுன்ற மாதிரி தனியாக கூப்பிட்டு போவான். ஆனால் அந்த பொண்ணு, எனக்கு தெரியும், நான் உண்மை கிடையாது, நானே ஒரு கற்பனை தான் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லியிருப்பா. உனக்கு எப்படி தெரியும், எத்தனை வருஷம் ஒரு பொண்ணு 16 வயசுலேயே இருப்பா, இப்போ அதை பற்றிலாம் யோசிக்க டைம் இல்லை, அந்த புக்கு தரேன்ற மாதிரி ஹீரோயிட்ட சொன்னால் திறக்க மாட்டான். அப்போ நானே திறக்கிறேன்ட்டு எல்லா மான்ஸ்டர்ஸும் பக்கத்தில் வரும்போது அவள் புக்கை திறந்து கீழே போட்டுருவா. அந்த புக்கிலேருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகி எல்லா மான்ஸ்டர்ஸையும் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹேனாவை அந்த புக்கு இழுக்கும்போது ஹீரோ வந்து பிடிச்சிப்பான். உன்னை இதே மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டா நீ உள்ளே போக மாட்டேன்ன்ற மாதிரி ஹீரோ கேட்பா. அது உன்னால் முடியாது, நான் உள்ளே போயே திருவன்ற மாதிரி அவள் கண் கலங்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒன்று ஒன்றா உள்ளே போயிட்டு இருக்கும். அந்த பொம்மை வந்து புக்கை எழுதினவரை வந்து பிடிச்சிக்கும். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு அந்த பொம்மையை தூக்கிப்பட்டு ஒரு உத கொடுப்பாரு. அந்த பொம்மையும் அதுக்குள்ளே போயிடும். கடைசியாக ஹீரோனி மட்டும்தான் போகணும். அவள் அழுதுகிட்டே, உன் கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடணும்னு நினச்சேன்,
இந்த ஜென்மத்தில் முடியாது போல இருக்குன்ட்டு கடைசியாக ஹீரோக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவளும் புக்குக்குள்ளே போயிடுவா. ஹீரோலாம் கண் கலங்கிட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த புக்கு அப்போ கூட ஓப்பனில் தான் இருக்கும். ஃப்ரெண்டுக்காரன் உடனே அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிடுவான். ஹீரோனியோட அப்பா ஓடி வருவார். ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கும் புரிஞ்சிடும். அடுத்து மறுபடியும் ஸ்கூலில் கட்டுறாங்க. ஸ்கூலில் மறுபடியும் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு 20 செகண்ட் என்னவா முன்னாடி போறியான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைம்மா இப்போ நம்ம ஒன்றாவே போடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் ஒன்றா இறங்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோனியோட அப்பாவும் இந்த பக்கம் ஆன்ட்டியோ செம்மையாக சிங்க் ஆகிட்டாங்க போல இருக்கு. நம்ம நைட்டு வெளியே போகலாம், சாப்பிட போகலான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நம்ம நைட் பார்க்கலான்ற மாதிரி அவங்கள அனுப்பிச்சி விட்டு இவர் ஸ்கூலுக்குள்ளே வராரு. இவர் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்காரு போல இருக்கு. பசங்க கிட்ட அறிமுகப்படுத்திப்பார். அடுத்து ஹீரோ வந்து அவர் கூட பேசி நடந்து போயிட்டு இருப்பான். நீங்கள் அவளை மறந்துட்டீங்களா ஹேனாவன்ற மாதிரி கேட்பானா. ஹேனா எப்போவுமே என்னோட நினைப்புக்குள்ளே தான் இருக்கா, இல்லைனா அவள் அந்த கதவாண்ட கூட இருக்கலாம் அப்படின்ட்டு கதவாண்ட கை கட்டுறாரு. ஹீரோ அந்த கதவாண்ட திரும்பி பார்த்தா ஹீரோனி வந்து நிற்பா பாருங்களேன். அவ்வளோதான், பையன் செம்ம சந்தோஷம். பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும் இந்த சீனு. உங்கள் யாருக்குமே தெரியாமல் நான் ஒரு புக்கை தனியாக எழுதுனேன்ட்டு அவர் புக்கை எடுத்து காட்டுவார். ஹேனாவை பார்த்தோன்னே ஹீரோ முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிப்பான். ஒரு வழியாக நீ வந்துட்ட ஹேனா, உன் கூட டான்ஸ் ஆனன்றதுக்காக தான் வந்திருக்கேன், போகலாமான்ற மாதிரி ஹீரோ கூட சேர்ந்து அவள் போயிட்டுருக்கா. இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து அந்த புக்கை எரிச்சு டஸ்ட்பின்குள்ளே போட்டுறாரு. சரி நம்ம பொண்ணாவது நல்லா இருந்துட்டு போறா அப்படின்ற மாதிரி அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ டைப்ரைட்டர் யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்குதுன்னு அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த மிஷின் பக்கத்தில் வருவார். அதை யாரோ டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இன்விசிபிள் பாய் தான் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பான். மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்க போகிறான் இன்விசிபிள் பாயின்ட்டு. என்ன மறந்துட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி அவன் கையை வைக்கிறான் கண்ணாடி மேலே. இவர் பயந்து கத்துறதோட கூஸ் பம்ப்ஸுங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஒருவேளை இன்விசிபிள் பாய் உள்ளே வரத்துக்குள்ளே ஃப்ரெண்டுக்காரன் புக்கு க்ளோஸ் பண்ணிட்டானோ என்னவோ. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.